கலைக்கல்லூரி கோயம்புத்தூர் அவர்களை பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். கல்வி புலத்தில் நீண்ட அனுபவம் கொண்ட தாங்கள் எங்களோடு உங்கள் அறிவை பகிர்ந்து கொள்ள இசைந்தமைக்கு நன்றிகள் பல. இன்று திருக்குறளில் முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொண்டவர், 15 ஆண்டுகள் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர், 12 ஆண்டுகள் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். தற்போது வாகை தமிழ் சங்கத்தில் தொல்காப்பியம் பயிற்றுனராக பணியாற்றிக் கொண்டிருப்பவர், தொல்காப்பியர் சங்கமம் பேரூர் உறுப்பினராக பணியாற்றி வருபவர். 2 கவிதை நூல்கள், 1 கட்டுரை நூல்கள் வெளியிட்டுள்ளார். மங்கையர் மலர் ஆனந்த விகடனில் இவருடைய சிறுகதை வெளிவந்துள்ளது. இவர் வாங்கிய விருதுகள் கவித்தென்றல், செம்மொழி கவிமணி, திருக்குறள் சுடர் ஆகிய விருதுகளை வாங்கியுள்ளார். தொடர்ந்து திருமந்திரம் பயிற்றுனராகவும் பணியாற்றி வருகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிறப்பு விருந்தினர் இன்று நம்மளுக்கு ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் தத்துவங்களும் தமிழும் என்கிற தலைப்பில் உரை நிகழ்த்த உள்ளார். அன்னார் அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் தமிழ் துறையின் சார்பாகவும் ஐக்கியூஎஸ்சி செல்லின் சார்பாகவும் அழைக்கிறோம். நன்றி. வணக்கம். பிபிஜி கலை அறிவியல் கல்லூரி மற்றும் ஐக்கியூஎஸ்சி ஆசிரியர் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதில் சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு முதலில் எனது நன்றியை வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். ஆசிரியர்கள் எப்போதும் மாணவர்கள், அதே தான் இன்றைக்கு நாம் பயிற்று படிக்கின்றோம், கற்றுக் கொடுக்கின்றோம், மேலும் மேலும் நம்மை மெருகேற்றிக் கொள்வதற்காக நாம் படித்துக் கொண்டே இருக்கின்றோம். கற்பிப்பதற்காக கற்று நிகழ்ச்சிகளே இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். ஆசிரியர்கள் பணியாக இருப்பது நாம் திறம்பட செய்வதற்கு இப்படி கருத்தரங்குகள் மிக உதவியாக இருப்பதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். தத்துவம் அப்படிங்கிற பொழுது தத்துவம்னா என்ன அப்படிங்கிற ஒரு பயம் வருது எல்லாருக்குமே. தத்துவம்னா ஏதோ நமக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, அந்த ஒரு வகையில தான் அதை நம்ம விலகி இருக்கோம் அப்படின்னு. அது எவ்வளவு எளிமையானது அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் நமக்கு. தத்துவம் அப்படின்னாலே என்ன, இந்த நிலை இல்லாதது, வாழ்க்கையில இந்த பிறப்பையும் இறப்பையும் எப்படி இந்த இறப்பு நிகழ்கிறது அப்படிங்கிற ஒரு தேடல். எந்த வகையில இந்த இறப்புக்கு பின்னால் நாம் என்ன ஆவோங்கிறது, இது எல்லாமே ஆய்வு செய்ய முடியாத ஒரு சூழல்ல இந்த தத்துவத்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு வகையாகவே சொல்லலாம். அது நடந்து கொண்டே இருக்கு, 3 காலத்துக்கு பொருத்தக்கூடியதாகவே இருக்கு நம்ம சொல்லலாம். யாரும் இதுதான் என்ன அப்படிங்கிற முடிவு சொல்ல முடியாத நிலையில தான் புத்த மதமாகட்டும் சமண மதமாகட்டும் எல்லாம் சமண மதம் தத்துவங்கிற வகையில பார்த்தா இந்த வாழ்க்கை நிலை இல்லாதது அப்படிங்கிறது தான் தத்துவம். வாழ்க்கை பற்றி ஆய்வு தான் தத்துவம். சொல்ல போனா வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம் அந்த இதுல நோக்கில பார்க்கின்ற பொழுது வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தத்துவங்கள் நமக்கு உதவியாக இருக்கின்றன என்பதுதான் உண்மை. வாழ்க்கையின் உண்மையை தேடுகிறது அப்படிங்கிற வகையில பார்க்கிறோம். தத்துவம்னா ஒரு நமக்கு புரியாததாகவோ நமக்கு தெரியாததோ நமக்கு தொடர்பில்லாததோ இல்லை. வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அது தெரியும் நமக்கு. ஏதாவது நம்மளுடைய நட்போ குழுவோ நம்மளுடைய நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நிலையாமை பற்றி பேசினாலே என்ன சொல்லுவோம், பெரிய தத்துவ ஞானிதாயா, பெரிய தத்துவம், இப்படியெல்லாம் நம்ம உரையாடல்ல நிகழும். நிறைய நம்ம அது மாதிரி எல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். அப்போ அந்த வகையில பார்க்கின்ற பொழுது தத்துவங்கிறது என்ன, இந்த உலகத்துல வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இந்த வாழ்க்கை நிலையானதாக இருக்கின்றதா,
இல்ல. இந்த வாழ்க்கையில நம்ம அப்ப எதையெல்லாம் பின்பற்றி வாழணும், அப்பதான் எப்படி நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும், இத பத்தி எல்லாம் பேசுவதுதான் தத்துவம், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ தத்துவம் அப்படிங்கிற பொழுது அத சில நிலையில பார்க்கின்ற அறமாக சொல்லலாம். தத்துவத்தை அறம்னு சொல்லலாம். நம்ம தமிழ் இலக்கியங்கள் அப்படிதான் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கு, நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த உடல் மன ஆரோக்கியத்திற்கு ஒரு ரகசியமாக இருப்பதுன்னு சொல்றாரு. புத்தர் என்ன சொல்றாருன்னா, நிகழ்காலத்துல வாழ்றதுதான் வாழ்க்கை, அதுதான் தத்துவம் அப்படிங்கறதுதான் நிறைய இடங்கள்ல சொல்லப்படுகிறது. இப்ப கடந்த காலத்தை பற்றி வருந்தாம எதிர்காலத்துக்கு என்ன நடக்குமோன்னு பயமில்லாமல் நிகழ்காலத்தில் மதிநுட்பத்தோட உறுதியாக மன உறுதியாக வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை அப்படிங்கிறத புத்தர் சொல்றாரு. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான ரகசியமாக புத்தர் சொல்றார். ஏன்னா இந்த புத்தர் ஆகட்டும், விவேகானந்தர், வள்ளலார், எல்லா வள்ளுவர், பெரிய பெரிய மகான்கள் சான்றோர்கள் எல்லாம் பேசுறது எல்லாம் நமக்கு என்ன, எதுக்காக? நம்ம வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற ஒரே காரணம் தான். அதைத்தான் அவர்கள் செய்யறாங்க. அவர்கள் சொல்வது நமக்கு கடினமாக இருப்பதால் அது தத்துவம். எது கடினமாக இருக்கிறதோ அது தத்துவம் சொல்லிடும். இப்ப நிகழ்காலத்துல வாழ்வதுதான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஒருத்தர் ஒரு துறவி இடத்துல ஒரு இளைஞன் கேட்டான், எனக்கு வாழ்க்கையில உண்மை பொருளை நான் தேடி வந்திருக்கேன், நீங்க ஞானி நான் கேள்விப்பட்டேன், அதனால நீங்க எனக்கு நான் ரொம்ப தூரத்துல இருந்து உங்க தேடி வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது சொல்லுங்க, வாழ்க்கையில ஏதாவது நான் இடையருக்கு மன்னிக்கவும், உங்களுடைய ஒலி சரியாக கேட்கவில்லை, விட்டு விட்டு கேட்குது, கொஞ்சம் சரி பண்ணிக்க முடியுங்களா? ஏதாவது ஒலியினுடைய வேறு ஒலி இடையூறு இருக்கிறதா, அந்த மாதிரி இருக்கா? நம்ம சத்தம் அந்த மாதிரி இருக்கா, இல்ல எப்படி? தூரமா உட்கார்ந்து பேசுற மாதிரி இருக்குங்க. இல்ல, நான் ரொம்ப அருகில தான் இருக்கேன். கேக்குதுங்களா பேசுங்க? அந்த இப்ப சரியா கேக்குறதா? சரி. அந்த புத்தருடைய அந்த ரகசியம், வாழ்க்கை ரகசியம் நமக்கு நிகழ்கால வாழ்வை சொல்றதாக இருக்கிறதுன்னு பார்க்கணும். அது இடையில ஒரு ஒரு சின்ன நிகழ்வாக, ஒரு கதையாக ஒரு இளைஞர் பற்றி பேசுவோம். ஒரு இளைஞர் ஒரு ஞானியிடம் கேட்கின்றார், எப்படி நாம இத மகிழ்ச்சியாக உண்மை, வாழ்க்கையோட உண்மையை தேடுறேன் நான். இளைமையிலேயே அவருக்கு ஒரு ஞானம் வந்துச்சு. ஏதோ வாழ்க்கையில நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஆய்வு. இந்த தத்துவங்கிறது ஆய்வு தான். வாழ்க்கைன்னா என்ன, எதற்காக பிறந்தோம், என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், எதுக்கு வாழ்றோம், எதுக்கு நம்ம உறவுகள் இதோட நம்ம இப்படி பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி எழும் பொழுது அது பெரிய ஆய்வாக மாறுகிறது. அதுதான் தத்துவமா மாறுது. அப்ப இங்க அந்த இளைஞன் கேட்கின்ற பொழுது அந்த ஞானி சொல்றாரு, சரி சரி ரொம்ப தூரத்துல பரவாயில்ல, அந்த உங்க ஊர்ல அரிசி விலை என்னன்னு கேக்குறாரு. அப்போ அவருக்கு இளைஞருக்கு கோபம் வருது மனசுக்குள்ள. ஆனா என்ன, ஏன் இந்த ஞானி இப்படி கேட்கிறாரு? இவர் பெரிய ஞானி, இவரிடத்து நாம் நல்ல ஏதாவது அறிவுபூர்வமான ஞானத்தை பெறலான்னு வந்தோம், ஆனா இவர் எதுவும் அரிசி விலை என்னன்னு கேட்கிறாரே அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகமாகவும் கோபமாகவும் என்ன ஒரு சாமி அவர்களை, நீங்க எப்படி கேக்குறீங்களே, அரிசி விலை கேக்குறீங்களே, நான் அதெல்லாம் மறந்துட்டேன், அரிசி விலையெல்லாம் என்னன்னு தெரியல எனக்கு, இப்ப அதை பத்தியே சிந்தனை இல்லை, நான் கடந்த காலத்தையே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஞானி சொல்றாரு, சரி, கண்டிப்பா நீ உண்மையை அறிந்து கொள்ளணும் தான் வந்திருக்க. எப்பொழுது நாம் இறந்த காலத்தை மறந்து விட்டு நிகழ்காலத்தில் வாழ்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் ஞானம் பெற்றவர்களாகின்றோம். நாம் வாழ்க்கையின் அந்த எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் என்ற உண்மையை நீ தெரிந்து கொள்ளதான் வந்திருக்கிறாய் என்பதை உணர்ந்து உன்னை நான் சீரனாக ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கை என்பதை எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை பற்றி அவர் பேசுகிறார். அவர் அந்த இளைஞர்கள் பேசுகிறார். அப்போ நிகழ்காலத்தில் வாழ்தல் என்பதுதான் வாழ்க்கை. ஒரு மகானிடத்து போய் ஒருவர் கேட்கின்றார், நீங்கள் எப்படி ஒரு மகானாக இருக்கின்றீர்கள்? உங்களை போலதான் சாதாரண மனிதன் தான், நான் மகான் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் கேட்கிற இல்ல, உங்களை
ஒரு சிறந்த ஒரு ஞானியாகவோ அல்லது மிகப்பெரிய சான்றோராகவோ உங்களை காண முடிகிறது, எங்களுக்குள் உணர முடிகிறதுங்கிறார் அந்த அவரை சந்தித்தவர். நான் எப்பொழுதும் பொழுது உண்டு, உணவு உண்டு, நீர் அருந்தி உறங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உங்களை போல் நான் சுமப்ப. நீங்கள் பேசுவது தெளிவாக கேட்க மாட்டேங்கின்றதம்மா. மன்னிக்கணும், நான் ஒரு 5 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன். மேம் ஆடியோ புரியல மேம். இன்றைய அந்த அந்த மனிதர்கிட்ட கேட்கின்ற பொழுது நீங்கள் எல்லாம் இப்பொழுது கேட்கிறதா? கேக்குதுங்க. என்னுடைய மொபைல் தான் எனக்கு உதவி செய்தோம். அது நமக்கு சரியா வரல, மொபைல் எடுத்துக்கிட்டேன். அதுல வந்து அப்போ அந்த ஞானி வந்து சொல்றாரு, இல்ல நான் உங்களை போல சுமைய தூக்கிட்டு இருக்கல, நாங்க என்ன சுமையை தூக்குறோம் அப்படின்னு கேட்கிறாரு அந்த மனிதர். அதற்கு நீங்கள் வந்து எப்பொழுதும் உங்களுடைய கனவுகளோடும் கற்பனைகளோடும் ஏதோ ஒரு சுமையை தூக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள், அதனால் தான் உங்கள் அந்த ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுவதில்லை உங்களுக்கு என்ற வகையில பேசுறார். இப்பொழுது ஏதாவது ஒரு மலர், அழகான ரோஜா மலரை கொண்டு வந்து காண்பித்தால் நீங்கள் இது அழகாக இருக்கிறது பாருங்கள் என்று சொன்னால் இது கொஞ்ச நேரத்தில் வாடிவிடுமே என்வீர்கள். உங்கள் இளமை எவ்வளவு அழகாக இருக்கின்றது, இளமை காலம் மிகச் சிறந்தது என்றால் சீக்கிரம் முதுமை வந்துவிடுமே என்று கவலைப்படுவீர்கள். இப்படி கவலைகளையும் எதிர்கால கனவுகளையும் சுமந்து கொண்டே இருக்கின்றீர்கள் என்ற வகையில அவர் பேசுறாரு. அவர் அதே போல நான் உணவு அருந்துகிறேன் என்றால் நான் உணவு அருந்துவது மட்டும்தான் செய்கின்றேன். நான் நீர் அருந்துகிறேன் என்றால் தண்ணீர் குடிப்பதை மட்டும்தான் செய்கின்றேன். ஆனால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? நான் உறங்கும் போது நிம்மதியாக உறங்குகின்றேன். ஆனால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? உணவு உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் உறக்கம் வராமல் ஏதோ என்ன அலைகளால் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள். உணவு உண்ணும் போது உங்கள் உணவை உண்ணுகின்றோம் என்கின்ற அந்த சிந்தனையில் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதோ செய்து கொண்டிருப்பீர்கள், ஏதோ எண்ணங்களில் இருப்பீர்கள். அந்த வகை இல்லாமல் நான் உணவு உண்ணும் பொழுது உணவு உண்கின்ற வேலை, உறங்கும் பொழுது உறங்கும் வேலை, இப்படிதான் போய்கொண்டிருக்கும். அதுதான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியாக வாழக்கூடியது தான் வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கிற வகையில அவர் எடுத்து சொல்றாரு. அப்போ தத்துவம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒன்று அல்ல, அதை நாம் புரிந்து கொள்வதுதான். சொல்ல போனா புத்த மதங்களும் சமண மதங்களும் வந்து தத்துவங்கிற வகையில வந்து துறவை சொல்லுகின்றன, ஆசையை துறக்கணும். அப்போ நமக்கு தெரியும், புத்தர் ஒரு பெரிய அரச வாழ்க்கை, ராஜ வாழ்க்கையை துறந்து அவர் வந்து தன் மனைவி குழந்தைகளை விட்டுட்டு ஓடுறாருன்னு பார்க்கிறோம். அப்போ அவை வந்து எப்படி வந்து இந்த தத்துவத்தை விளக்குகின்றன, துறவு கொள்ளணும் அப்படிங்கிற வகையில மனிதர்களுக்கு அவை வலியுறுத்துவதாகவே சொல்லலாம். பௌத்த மணிமேகலை காப்பியம் நமக்கு தெரியும், எப்படிப்பட்ட பெண் மணிமேகலைன்னு தெரியும் இல்லையா? அவளுடைய அந்த அழகும் அறிவும் நிறைந்த அந்த மணிமேகலை வந்து துறவு வாழ்க்கை மேற்கொள்கின்றாள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப அது வந்து துறவுதான் மனித வாழ்க்கைக்கு உகந்தது என்று சொல்ல வந்து அப்ப எல்லாரும் சர்வசாதாரண வாழவே முடியாது இல்லையா உலகத்துல. அப்ப புத்த மதமும் சமண மதமும் கொஞ்சம் தோல்வியுற்றதுக்கு காரணம் கூட இதை சொல்லலாம். அடுத்து இந்த சைவ வைணவத்தை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா ஆன்மீகத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அப்போ நீ உலக வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவனை சரணடையணும், இறைவனை வேண்டிக் கொள்ளணும். அந்த இறைவன் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லலாம், உண்மை நிலை, அதுதான் இறைவன் இருக்கின்றான் என்கிற நம்பிக்கை. இறைவன்கிறது ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்குள்ள நம்மளை புகுத்துவதாக மற்ற மதங்கள் இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். ஆனா சொல்ல போனா நீங்க அழகா இந்த
தத்துவத்தை நமக்கு மெய்யியலாக வாழ்வியலாக நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் எடுத்து சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்போ ஆனா இன்னொன்னு இருக்கு, இந்த தமிழ் இலக்கியங்கள் கூட நமக்கு இம்மை மறுமை என்கின்ற அந்த இரண்டு தத்துவத்தை, இருமை, அது நம்ம என்ன படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த ஒரு அச்சத்தை தரக்கூடியதாக இருக்கு வாழ்க்கை. இவரு வள்ளுவர் சொல்லும் போது கூட, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவார். அப்ப இந்த தத்துவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் புரியாத ஒன்றுதான் இருக்கும். ஏன்னா அந்த இதை ஊழ்வினை விதி என்ற வகையில் எல்லாம் இலக்கியங்கள் நமக்கு இலக்கியங்கள் சொல்வது மெய்யியலாக இருக்கு, நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கு. ஒரேடியா துறவு வாழ்க்கையோ அல்லது இந்த உடல் நிலையில்லாதது என்பதற்காக நாம் இந்த உடலை பாதுகாக்காமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நமக்கு வருது அந்த தத்துவங்கள் சொல்லுகின்ற பொழுது. ஆனா இலக்கியங்கள் நமக்கு எப்படி சித்தர்கள் உடலை நல்ல உடல் நிலையாமை, பொருள் நிலையாமை எல்லாம் சொன்னாலும் இந்த யாக்கை நிலையாமை சொல்லுகின்ற சித்தர்கள் கூட இந்த உடலுடைய ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகளை சொல்கிறத நம்ம பார்க்கணும். இந்த உடல் தான் கோயிலாக நம்ம துவைதம் அத்வைதம் சொல்றது அதுதான். துவைதம்ங்கிறது என்ன, ரெண்டு உடல் வேறு உயிர் வேறுன்னு சொல்ற ஒரு குழுவினர் இருக்காங்க. இல்ல இந்த உடலும் உயிரும் ஒன்றுதான் அப்படிங்கிற வகையில ஒரு இயக்கம் சொல்லி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உடல் இறைவனுக்குரிய இடமாக இருக்கின்றது, இந்த உடல் ஆரோக்கியம் முக்கியமானதாக இருக்கின்றது என்கின்ற வகையில இந்த உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்கிற வகையில திருமூலர் சொல்ல பார்க்கிறோம். அப்ப இந்த உடல் இருக்கின்ற பொழுதுதான் உயிர் வளரும், உயிர் வளர்கின்ற பொழுதுதான் இறைவனை நாம் வணங்குகின்ற நிலையை அடைவோம் என்ற வகையில உயிர் தான் இறைவனாக, உயிர் போயிருச்சுன்னா இறைவன் நம்ம இடத்துல போய்விடுவான் என்கின்ற வகையில இருக்கிறத நம்ம அத்வைதமாக பார்க்கிறோம். அப்ப இந்த இரண்டும் ஒன்று என்ற வகையில உயிரும் உடலும் இந்த இறைவனும் இருக்கின்ற இடமும் ஒன்றாக கருதப்படுகின்ற தத்துவங்கள் நமக்கு இந்து மத சைவ சித்தாந்தத்திலேயே நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நிலையில ஒரு தத்துவத்தை நாம் மதங்கள் சார்ந்து ஒவ்வொரு சமயங்களும் எப்படியெல்லாம் நிர்ணயித்து கொண்டு போயிட்டே இருக்கு, இன்னும் அதை மாற்றிக்கொண்டே இருக்கலாம். அந்த ஆய்வு நடந்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் இறப்பிற்கு பின் என்ன ஆகின்றோம் என்பது தெரியாது, சென்ற பிறவிங்கிறது நமக்கு தெரியாது, அடுத்த பிறவிங்கிறது தெரியாது. அப்ப இதையெல்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாகத்தான் இருக்கு. அப்படிங்கிற நிலையில இதெல்லாம் நாம ஆய்ந்து பார்த்தோம்னா தத்துவங்கிறது என்ன, தத்துவங்கிறது வாழ்க்கையை நாம் எளிதாக்கி கொள்வதற்கான வழிமுறைகள் என்று நம்ம சொல்லலாம். இப்ப புறநானூறு சொல்லுது, எப்படி தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு சொல்லுது. இந்த உலகம் எப்படி நிலைத்திருக்கிறது, உண்டாளம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தி ஏவுதாயினும் இனிது என தமிழ் உண்டலும் இலர். அப்ப மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும். அந்த எப்படி அவையார் சொல்லுகின்ற பொழுது, நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி அங்கே புல்லுக்கும் பொசியுமாம் தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அப்ப அந்த நல்லோர் யார்? இப்ப வள்ளுவர் சொல்லுகின்ற பொழுது நல்லோர் நல்லவர்களாக வாழும் அறம், அறத்தை சொல்றாரு, அறம் ஈகை சொல்றாரு. நம்ம வாழ்க்கையே அறம் பொருள் இன்பம் தான். வள்ளுவர் அதைத்தான் எடுத்துட்டார். வீடு பேரு சொல்றதுதான் அந்த வீடு பேரு இறைவனை அடைதல் அப்படிங்கிற தத்துவத்தை தான் சைவம் சொல்றத பார்க்கிறோம். துறவரத்தின் மூலமாக நாம இறைவனை அடைய முடியுங்கிறது பிற சமயங்கள் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்ப இந்த தத்துவத்தை நாம் எளிதாக நமக்கு தமிழ் இலக்கியங்கள் சொல்கின்றன அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். அதுல ஊழ்வினை இத சொல்லிடுறாங்க இல்லையா? நம்ம தெரியும் கண்ணகி எப்படி வாழ்ந்த வாழ்க்கை, அவளுடைய வாழ்க்கை முடிவுகிறது கணவன் இழந்துட்டான்ங்கிற பொழுது அந்த இடத்துல ஊழ்வினை உறுத்து விட்டுன்னு சொல்றோம். ஒரே சால் பத்தினி உயர்ந்தோர் ஏத்துவர், அது கண்ணகிக்குரியதாக இருக்கு. அந்த கண்ணகினாலதான் அரசியல் பிழை செய்தோன் அறங்குற்றாக வந்துச்சு. ஆனா அவளுடைய துன்பத்திற்கான காரணம், எவ்வளவு துணிந்த பெண்ணாக இருக்கின்றவள், அறிவுள்ள பெண்ணாக செல்வ பெண்ணாக இருக்கின்றவளுக்கு ஒரு துன்பம் வருகின்றது. அது கணவன் கொலை செய்யப்படுவது.
அப்போ அங்க என்ன வருது? ஊழ்வினை வந்து சேர்றதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு அறிவுபூர்வமா நான் போய் இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்ய மாட்டேன் தன்னுடைய தோழியிடம் சொல்லுவா கண்ணகி. அதெல்லாம் வந்து இழிவானது, அது பெருமை அல்ல, பீடல்லன்னு சொல்லுவோம். பெருமை அல்ல, பெருமையான விஷயங்கள் அல்ல. அப்போ அப்படிப்பட்டவ அங்க போய் கணவனை இழந்து விடுகிறாள். அப்ப கணவனை இழந்து விடுகின்ற பொழுது அங்கே என்ன பேசப்படுகிறது? ஊழ்வினை உறுத்து வந்து விட்டுன்னு சொல்லுறது. அப்ப அந்த ஊழ்வினை அப்படிங்கிறத நம்ம விதி ஔவையார் பாடல்ல வரும். அந்த பாடல்ல வந்து எப்படிதான் ஒரு அது கண்ணகிக்கு சிறப்பாக பொருந்துவதாக கூட நம்ம அதை பார்க்கலாம். அப்ப கண்ணகியினுடைய அந்த நிலைக்கு காரணம் ஊழ்வினை. அது ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி தோழி நிதியும் கணவனும் நேர்படினும் தம் தம் விதியின் பயனே பயன். ஔவையார் பாடலுடைய மூதுரையில இருக்கும். அப்ப விதிப்படிதான் அவளுக்கு வாழ்க்கை. அவ எவ்வளவு செல்வந்தளாக இருந்தாலும், நல்ல கணவன் வாய்த்தாலும், அவளுடைய வாழ்க்கை என்பது விதிப்படிதான். எப்படி நீரை நம்ம ஒரு பெரிய ஆறுல போய் ஒரு அளவை வைத்துக்கொண்டு ஒரு படி எடுத்துட்டு போய் நீரை மோந்து எடுத்தோம்னா, முகர்ந்து எடுத்தோம்னா, அது அப்படி எவ்வளவுதான் நம்ம அமுக்கி எடுக்க முடியுமா? முடியாது. அது எப்படி அந்த படியின் அளவுதான் நீரை எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி, அந்த ஒரு அறிவியல் உண்மையை சொல்லி, அது போலதான் ஒரு பெண்ணுக்குரிய வாழ்க்கையும் அப்படிங்கிறத அத விதிங்கிற சொல்லால ஔவையார் சொல்றத நம்ம மூதுரையில பாக்குறோம். அதே மாதிரிதான் நமக்கு வந்து எந்த ஒரு இலக்கியமே என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல வந்து புகழ் வந்து நிலையானது அப்படிங்கிறது சொல்லு. அது ரொம்ப முக்கியமானதை நம்ம பார்க்கிறோம். இப்ப தொல்காப்பியருடைய இதை சொல்லும் பொழுது நான் வந்து நம்மளுடைய சில இந்திய தத்துவங்கள், புற இலக்கியங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஔவையார் பாடல்கள், திருமூலர் பாடல்கள், இவற்றையெல்லாம் கொஞ்சம் நான் படித்துதான் உங்களிடத்தை நான் என்னுடைய கருத்தை நான் பகிர்ந்து கொள்றேன். இப்ப தத்துவம் அப்படிங்கின்ற பொழுது எப்படியெல்லாம் நாம் புரிந்து கொள்கின்றோம் அப்படின்னு தான். மிக எளிமையானது என்பதுதான் இப்ப படித்ததுக்கு அப்புறம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தத்துவம்ங்கிறது மிக ஒரு அச்சுறுத்தலானதானது அல்ல. அது நமக்கு வாழ்க்கையை எளிமையாக்கக்கூடியது, வாழ்க்கை இயல்பா. அதனாலதான் வள்ளுவர் அதை சொல்லிப்பார், விதிங்கிறது ஒண்ணு இல்லை. ஒரு இடத்துல அவர் என்ன சொல்லுவாரு? தெய்வத்தாலாக அதனினும் முயற்சி தன்மையை வருத்தக்கூடியது வரும்பார். அப்ப இந்த வகையில பார்க்கின்ற பொழுது எதெல்லாம் வந்து இந்த தமிழ் இலக்கியங்கள் வந்து நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கு. நாம நம்முடைய வாழ்க்கையை வந்து சீராக்கணும். விதியை நினைத்து கொண்டு நாம் வீட்டில் இருந்து கூடாது, விதியை நினைத்து வீழ்ந்து கிடக்கக்கூடாது. முயற்சி செய்யணும், உழைக்கணும். யதார்த்தமான உண்மைகளை எல்லாம் வள்ளுவருடைய தத்துவமாக நம்ம பார்க்கலாம். துன்பப்படாதீங்கன்னு சொல்றார். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். எந்த துன்பத்தையும் நம்ம இடுக்கண் வருங்கால் நகுக, எதையும் ஏற்றுக்கொள்கின்ற நிலைமை. அது உண்மைதான். யார் வந்து எப்படி ஒரு பெரிய செல்வ செழிப்பிலையோ அல்லது மகிழ்ச்சியிலோ துள்ளி குதிக்காமல் அதை இழந்த போது நாம் துயரப்படாமல் இருக்கின்றோமோ வாழ்க்கையை சமநிலையாக பார்க்கின்றோம். இதைத்தான் அந்த மனம் ஒரு சமநிலைப்படுவது அப்படிங்கிறது தான் நம்ம யோகா இதெல்லாம் நமக்கு சொல்லுது. சமநிலையா ஒரு மனம் வந்து எப்படி வந்து எதையோ நினைத்து ஏங்குவதாகவும் அல்லது மகிழ்ச்சியை நினைத்து பொங்குவதாகவும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் சொல்லுது. அப்ப அந்த வகையில பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்துல எது நிலையானதோ அதை நாம செய்யணும் அப்படிங்கிறத தமிழ் இலக்கியங்கள் மிக அழகா எடுத்து சொல்கிறது. தமிழ் இலக்கியங்கள் சொல்கிறது உண்மை, மெய்மை. அது மெய்யியல் தத்துவங்கிறதிலிருந்து அது மாறி மெய்யியலாக மாறுகிறது. அதுதான் உண்மை வாழ்க்கை அப்படிங்கிறத எடுத்து சொல்லு. அப்ப மற்ற நிலையாமை பற்றி பேசி இந்த உலகம் நிலையில்லாதது, பதி, பசு, பாசம் இதெல்லாம் வந்து நிறைய பேசுறாங்க. சில வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு கடினமான சொல்லாடல்கள் இருக்கின்றன அந்த தத்துவத்துல. ஏன்னு நமக்கு புரியல. அதெல்லாம் எதற்கான அதனுடைய தேவை என்னங்கிறது நம்ம யோசிக்கணும். தத்துவம் அப்படிங்கிறது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்கிக் கொள்வது, வாழ்க்கையை புரிந்து கொள்வது, அதற்கான ஆய்வு தான். அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல நம்ம இலக்கியங்கள் எல்லாம் வந்து புகழெனின் உயிரும் கொடுக்கும், பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளல. புகழினின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளுவர். இது வந்து புறநானூறு நமக்கு சொல்லுது. செல்வத்து பையனே ஈதல் துய்ப்போம் எனினே
தப்புற பலவை. இந்த புறநானூற்று பாடல்கள்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோ தம்புகள் நிறைய தாமாய்ந்தனர், தம்புகள் நிறைய தாமாய்ந்தனர், புகழை நிலைநிறுத்திட்டு அவர்கள் உயிர் துறந்து இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எதன் மூலமாக புகழை நிலைநிறுத்திருக்காங்க? இந்த நிலை பெற்ற உலகத்துல எது அவங்களுக்கு புகழ் மட்டும்தான் நிலையானதாக இருக்கின்றது? எதன் காரணமாக? அறம் செய்ததுனால, ஒழுக்கத்தை கடைபிடித்ததுனால, அவர் ஈகை செய்ததுனால, அதனால அவர்களுடைய புகழோ இன்னைக்கும் நம்ம புகழோட இருக்கின்ற மன்னர்கள் பெயரை நினைத்து கொண்டே இருக்கின்றோம், அதை பேசிக்கொண்டே இருக்கின்றோம். யாரெல்லாம் அறத்தை கடைபிடித்து வாழ்ந்தார்களோ அவர்கள் இன்றும் நிலைத்த புகழுடையவர்கள். அப்ப அந்த நில்லாமையை தாண்டி அவர்கள் நிலை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லாம் தான் தமிழ் இலக்கியங்கள் நமக்கு தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். அது ராமலிங்க அடிகளார் மிகப்பெரிய ஞானி. அவர் எத்தனை ஒரு புரட்சியை செய்தவர், ஆன்மீக புரட்சியை செய்தவர்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரு, எங்கேயும் போய் துறவை பத்தி எல்லாம் அவர் பேசல. அவருக்கே அந்த ஒரு இதுல ஒரு கட்டத்துல எது வாழ்க்கை மனிதனுக்கு எது தேவைங்கிறது, உணவு மட்டும்தான் தேவைங்கிறத சொல்றாரு. உணவு இருந்தா போதும், அந்த உணவு அந்த ஜீவ காருண்யம், அதுதான் ஜீவ காருண்யம். பசியை போக்கணும், மனிதனுடைய பசியை போக்கணும் அப்படிங்கறதா அவர் பஞ்சகாலத்துல லட்சக்கணக்குல இறந்திருக்காங்க 19ஆம் நூற்றாண்டுல எல்லாம். அப்ப இந்த தத்துவம் எந்த வகையில ஆன்மீகம் உதவி செய்தது என்கின்ற சிந்தனை அவருக்கு வருது. அப்ப எது வேணும்? மனிதன் உயிரோட வாழணும் அப்படின்னு முதல்ல அது வேணும். மனிதன் உயிரற்ற நிலை போகிறதுங்கிறது தத்துவமாக அது இல்லையா? அப்ப மனிதன் உயிரோடு இருக்கின்றான். அப்ப அந்த உயிர் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு இறை வழிபாட்டிலேயோ அல்லது நிகழ்காலத்தில் வாழ்கின்ற நிலையோ இப்படிதான் போகணுங்கிறது தத்துவமாக எல்லாரும் சொல்லி கொண்டிருக்காங்க. இப்ப வள்ளலார் என்ன செய்யறாரு? மனிதனுக்கு உணவு வேணும், மனித உயிர்கள் போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு புரட்சியை செய்து அந்த ஜீவ காருண்ய ஒழுக்கத்தை வலியுறுத்துறாருன்னு பாக்குறோம் நம்ம. அப்ப இந்த வகையில பசிங்கிறத ஒரு பெரிய என்ன சொல்ல பொருண்மையாக எடுத்துக்கிறாரு. பசிங்கிறது கொடுமை அல்ல. அது பசியை பத்தி வள்ளுவரும் பேசுவார். பசி எவ்வளவு கொடுமையானதுன்னு சொல்றாங்க. அப்ப அதேதான் மணிமேகலை பசிப்பினி மருத்துவம்னே சொல்லுது. உணவு கொடுக்கறதுங்கிறது பசிப்பினி பசி நோயாக சொல்றது வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. இதுலயும் பாக்குறோம் மணி. அப்ப அந்த பசிப்பினி போக்குகின்ற யார் போக்குகின்றார்களோ அவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள், நிலைத்த புகழைப்பட பெற்றவர்களாக இருக்கின்றார்கள், இறைவனாகவே வணங்கப்படுகின்றார்கள். இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில படிப்படியா பார்த்துட்டு வரோம். அப்போ இறைவன் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது என்றால் அந்த இறைவனிடத்து நாம் எதெல்லாம் வேண்டுகிறோம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நம்மளுடைய மனிதன் சாதாரண வாழ்க்கையில மனிதன் இறைவனிடத்து தனக்கு வேண்டியதையெல்லாம் கேட்பான். சிறு குழந்தைகள் போனார் கூட இறைவனிடத்து என்ன வேண்டும்? என் அம்மா அப்பாவை காப்பாத்து, என் அம்மாவை காப்பாத்து, எனக்கு படிப்பு கொடு, அம்மா என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் சொல்லி சொல்லி கடவுள் நம்பிக்கையில அதை நம்பிக்கை ஊட்டுறோம். அப்போ இளைஞன் என்ன வேண்டுவான்? தனக்குரிய கல்வி அறிவு, தனக்குரிய வாழ்க்கை, தனக்குரிய வேலை வாய்ப்பு, தனக்குரிய பொருளாதாரம், இப்படி ஒவ்வொரு வகையில நம்ம இறைவன்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம நம்மை புகுத்தி கொள்வதே பெரிய தத்துவம் தான். அந்த நம்பிக்கையில நம்ம எத்தனையோ நம்ம அந்த பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அந்த நம்பிக்கையில தான் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நம்பிக்கையில தான் நம்ம நாம் வேண்டினவற்றையெல்லாம் பெறுகின்றோம் என்று நினைக்கின்றோம். அந்த மனதிற்குள் ஏற்படுகின்ற அந்த நேர்முக சிந்தனை, எப்படி நான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த அழகான அந்த எதிர்பார்ப்பு வேண்டுதலாக வைக்கப்படுகின்ற பொழுது அது நம்மை சுற்றிய ஒரு நேர்முக அலையை ஏற்படுத்தி கொண்டு நமக்கு நல்லது செய்கின்றதோ என்று கூட நாம் நினைக்க தோன்றுகின்றோம். அப்ப இந்த வகையில நம்மளுடைய தத்துவம் அமைந்திருக்கின்ற பொழுது நம்ம துன்பத்திற்கு காரணம் இந்த சமண பௌத்த ஆசை அப்படின்னு சொல்லுகிறாங்க. அப்ப ஆசைப்படாமல் இருக்கின்றோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சிரமமான ஒன்று. அப்போ அறம் செய்கின்ற பொழுது எப்பெல்லாம் நாம் பொருள் ஈட்டுகின்ற வகையில அறம் செய்கின்றோமோ அப்பொழுது நாம் நிலைத்த புகழை பெறுகின்றோம். அந்த நிலைத்த புகழ் நமக்கு
பெரிய ஒரு நிலையாமை உலகத்துல நிலைத்ததாக இருக்கிறது அந்த அறம். அறத்தை செய்யணும், அறம் வேணும் நமக்கு. அது எப்படி எப்படி அறம் செய்யணும் அப்படிங்கறத சொல்லுகின்ற பொழுது புறநானூற்று பாடல்ல சொல்லுது, அதாவது என்னுடைய அடுத்த பிறவிக்கு எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற வகையில அறம் செய்யக்கூடாது. அதையும் சொல்றாங்க. பிறவின்னு இருக்கு, அந்த நம்பிக்கை இருக்கு நமக்கு. எழுபிறப்பும் இந்த ஒருமையில் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்துன்னு சொல்லுவார் வள்ளுவர். அப்போ நிறைய அந்த வள்ளுவருக்கும் அந்த பிறவி நம்பிக்கை இருக்கு. முற்பிறவி அடுத்த பிறவி என்பதெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது. இப்ப இதுல நமக்கு இந்த மாதிரி எல்லாம் பிறவிகள் இருக்கு அப்படிங்கின்ற பொழுது நாம் எதை நோக்கி அந்த பிறவியை நினைத்து, அதான் நம்ம எதிர்காலத்தையும் நினைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்த பிறவியை பத்தி நம்ம எப்படி நினைக்க முடியும்? அப்ப அந்த மாதிரி நினைப்பு இல்லாமல் நாம அறம் செய்ய அப்படிங்கறதுதான் நமக்கு தமிழ் இலக்கியங்கள் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்குங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி திருவாசகம் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது புல்லாகி பூடாகி மரமாகி பல்விருகமாகி கல்லாகி இதெல்லாம் அசுரராகின்னு மாணிக்கவாசகர் சொல்வார். அப்ப இந்த பிறவிகள் எல்லாம் நான் எடுத்துட்டேங்கிறார். எப்படி அவருக்கு தெரிந்ததுன்னு தெரியாது. நான் இப்படி எல்லாம் பிறவிகள் எடுத்து மனித பிறவியை எடுத்து நான் இந்த பிறவியினால சலித்து போயிட்டேன், என்னை நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படிங்கிற வகையில தத்துவம் சொல்லுது. அப்ப இதுதான் தத்துவம். இது புரியாம இருக்கின்றது. நம்ம எப்படி நம்ம இந்த பிறவிகளை பற்றி தெரிந்து கொள்ளும்? நம்ம இல்லையா, நமக்கே தெரியும் இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில, எவ்வளவு நல்லவங்க, நேர்மையாகவும் உண்மையாகவும் இப்படிலாம் வாழ்கின்றவர்கள் வாழ்க்கையில் இவ்வளவு சிக்கல்களை சந்திக்கின்றார்களே. ஒன்றும் தர்மம் செய்யாதவன் அதர்மத்தில் வாழ்கின்றவன் சிறப்பாக வாழ்றது என்கிறது என்ன வாழ்க்கைங்கிறதே நம்ம அதுக்குரிய வரைமுறையே நம்ம போட்டு பார்க்கணும். எது சிறப்பான வாழ்க்கை? நிறைய அதர்மங்களை செய்து கொண்டு செல்வ செழிப்போடு வாழ்தல் என்பது சிறப்பானது. நம்ம அதை ஒரு துலாக்கோல்ல வச்சு பார்க்கணும். அப்போ வாழ்க்கையில யார் எந்த தவறும் செய்யாமல் வாழ்கின்ற வறுமையிலே வாழ்கின்ற வாழ்க்கை சிறப்பானதா என்று பார்க்கின்ற பொழுது நம்ம ஒவ்வொருவருக்கும் அது நமக்கே தெரியும், நம் மனசுக்குள் தோன்றும். நாம் தவறு செய்யாமல் வாழ்கின்ற வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை. அப்ப அதான் வாழ்றோம். இது அப்படி இல்லை. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? நமக்கு வள்ளுவர் சொன்ன மாதிரிதான், தன்னெஞ்சே தன்னை சுடும். எப்ப பொய் சொல்லிட்டோமோ அப்போ அந்த நேர்மையிலிருந்து பிறழ்ந்து விட்டாலே நமக்கு அறம் அங்கே குற்றம் நம்ம மனது போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அவன் எப்படி சொன்ன மாதிரி நிகழ்காலத்துல வாழ முடியுமா? உண்ணும் போதும் கவலைப்படணும், நீர் அருந்தும் போதும் கவலைப்படணும், உறங்கும் போதும் கவலைப்படணும். அது வாழ்க்கையா? வாழ்க்கை இல்லை. அது சிறந்த வாழ்க்கை கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது நாம சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கின்றது. இறைவனை வணங்குகின்றோம் என்றால் இறைவனை எதற்காக நாம் வணங்குகின்றோம் என்கின்ற ஒரு இதையும் பார்க்க வேண்டும். இப்ப இறைவனை நாயன்மார்களும் ஆழ்வார்களும் எல்லாருமே இறைவனை அடையணும் தான் வேண்டினாங்க. இறைவனிடத்து எந்த ஒரு வேண்டுதல் இல்லை. இறைவனுக்கு கொடுத்தாங்க, கண்ணை கொடுத்தான் கண்ணப்பன், உயிரையே கொடுத்தாங்க, தன்னுடைய குழந்தைய அறுத்து சமையல் செய்து கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம பெரிய புராணத்துல பாக்குறோம். அப்ப அந்த பக்தி எப்படி இருக்கிறத பார்த்தா அதெல்லாம் எப்படி என்ன தத்துவமாக நம்ம ஏற்றுக்கொள்வது? அவங்களாம் இறைவனை அடைதல், இறைவனுக்காக எதையும் செய்தல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துறத நம்ம பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் இல்லாமல் இறைவனைக்கு நாம் இறைவனிடத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு கொள்கையோடு வாழ்ந்தவர்கள், அந்த பக்தி நெறியில் வாழ்ந்தவர்கள், அது அவருடைய தத்துவமாக இருந்தது. இறைவனை அடைதல் வேண்டும் என்கின்ற அந்த வீடு பேரு அப்படிங்கிறது மட்டுமே அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. இறைவனிடத்து செல்ல வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை அவர்களை பக்தி நெறியில தன்னை மறந்துன்னு சொல்வதற்கு இல்லை, அது அவர்கள் இயல்பாகவே இருக்கின்றது. இறைவனுக்காக என்ன வேணா செய்த அப்படிங்கறத இயல்பை அந்த பக்தி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப அந்த தத்துவத்தை அவர்கள் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் எப்படி வாழ வேண்டும்? அவனுடைய தத்துவம் என்னவாக இருக்க வேண்டும்? அப்ப ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன வேணும்? மகிழ்ச்சி தான் வேணும். அந்த மகிழ்ச்சி எப்படி கிடைக்கலாம்? எப்படி வேணாலும் கிடைக்கலாம். பெரிய செல்வ அதை
அது இந்த செல்வம் எப்படி இருக்கணும், அறத்தின் வழி ஈட்டியதாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் இலக்கியங்கள் வலியுறுத்துது நமக்கு. அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறது என்ன? அறத்தின் வழி பொருளை ஈட்டு, அந்த பொருளால இன்பம், அந்த பொருளால மட்டும் இன்பம் இல்ல, அந்த திருப்பி ஒரு வட்டம் அறத்தினாலும். அப்ப அந்த பொருள் அறத்திற்கும் பயன்படணும், மகிழ்ச்சிக்கு இன்பத்திற்கும் பயன்படணும். அப்ப அறம் செய்கின்ற பொழுது இன்னொரு வகை இன்பமும் நமக்கு கிடைக்கின்றது இல்லையா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டார் மகாத்மா சொன்ன மாதிரி. அப்ப இறைவனை காணணும் முடியும். அதுதான் ஒரு வாழ்க்கை நிலைங்கிறது. நம்ம இருக்கிற இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அந்த தத்துவத்தை நம்மளுடைய வள்ளுவம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்துல எதையினாலும் நம்ம நமக்கு என்று சுயநலமாக இல்லாமல், தனக்கு மட்டும் என்ற சுயநலத்தில் இல்லாமல் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கின்ற தத்துவத்தை பின்பற்றுவதுதான் சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. நம்ம இறைவனை அடையணும் அந்த மாதிரியான வேண்டுதலே நம்ம கிட்ட இல்ல. நம்ம என்ன வேணா இப்ப இறைவன்கிட்ட வேண்டலாம். ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டியதாக இருக்கின்றது? நாம் நேர் பாதையில் செல்லக்கூடியதாக, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அது நிறைய வள்ளுவர் அதுதான் சொல்றது. பொறாமைப்படாம இருக்கணும், கோபம் கொள்ளாம இருக்கணும், பிற பொருளை ஆசைப்படாம இருக்கணும். இதுதான் வாழ்க்கையை கடைபிடித்தலாக இருக்கணும் அப்படிங்கிறார். அப்ப இதையெல்லாம் சொல்லுகின்ற வள்ளுவம் நமக்கு உண்மை பொருளை சொல்லக்கூடியதாக இருக்குது. வள்ளுவத்தின் தத்துவமாக அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வள்ளுவம் சொல்லுகிறது எல்லாமே வாழ்க்கையினுடைய உண்மை பொருளை நாம் கடைபிடிக்க வேண்டிய யதார்த்தமான உண்மை செய்க பொருளைன்னு சொல்றார். அதே சமயம் முயற்சி தன் திருவினையாக்கும், தெய்வத்தால ஆக. நீ போய் கடவுளை போய் நின்றுட்டு போய் பரிசு எழுதாத, நீ படி, அந்த தத்துவத்தை சொல்றார். அப்போ நம்மளுடைய முயற்சி எப்படியெல்லாம் ஒரு அமைகின்றதோ, நம்மளுடைய சிந்தனை எப்படி நம்மை கொண்டு வருகிறதோ, நமக்கு எந்த உண்மையை என்னாச்சுப்பா கேக்குதா? மகிழ்ச்சிப்பா, ஒரே நிமிஷம். சரியாப்பா? நீங்க என்னிட சொல்லணும்னு மகிழ்ச்சி. நன்றிப்பா, சரிப்பா. ஓகே, கேக்குதா சரியாக? இப்போ இந்த வாழ்க்கையில எப்படி நம்ம சிறப்பான ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கின்றோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கை தத்துவமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கறத நம்ம தமிழ் இலக்கியங்கள் வழி அறிந்து கொள்ளலாம். எப்படி ஈகை ஒன்றுதான், வீரத்திற்கு மேல போர்ல போய் எத்தனையோ பேரை கொன்று குவித்து வீரத்தை நிலைநாட்டுவதை விட ஈகையின் மூலமாக, அறத்தின் மூலமாக புகழை நிலைநாட்டுங்கள்னு சொல்ற பாடல்கள் இருக்கு. வீரத்தை விட புகழ் சிறந்ததுங்கிறாங்க. அப்ப புகழ் எப்படி கிடைக்கும்? நல்ல செயல்களை ஆற்றும் பொழுதுதான் புகழ் கிடைக்கும். அப்ப அந்த புகழை நிலைநாட்டுவது என்பது கொள்கையாக இருந்திருக்கின்றது. அப்ப தமிழ் இலக்கியங்கள்ல நமக்கு அதைத்தானே எடுத்து சொல்லிட்டே இருக்கு. வயது மூப்பு அடைஞ்சிருவோம், கயல் முள்ளன்ன மூப்பு நிறம் வெண்ணிற மென்மை பற்று நாம் மூப்பு அடைவதற்குள்ளாரி நம்ம என்னெல்லாம் நல்லது செய்யணுமோ அதை செய்தணும்னு சொல்றாங்க. அப்ப அதுதான் நமக்கு ஒரு நிலைத்த புகழை தரக்கூடியது. நாம் உடல் அழிந்து போனாலும் நம் உறவுகள் அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களோ எதை சொல்லி அழுவார்கள், எதை சொல்லி நம்மை நினைப்பார்கள்? நம்மை நினைக்க வேண்டும். அப்ப நினைப்பது என்பது தானே நம்மளுடைய புகழ். அந்த புகழை சொல்லிதானே அவர்கள் நம்மை போற்றுவார்கள். அதனால அந்த உண்மை நிலையை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் பாருங்க. இந்த தத்துவம் எவ்வளவு சிறப்பானதாக இருக்கின்ற தமிழ் இலக்கியங்கள் தருகின்ற அந்த தத்துவம் நமக்கு. நம்ம சமயம் சார்ந்த நிலையில ஒரு இறைவனுடைய பாதங்களை அடைகிறதோ அல்லது நம்மளுடைய பிறவி என்ன ஆகும், அடுத்த பிறவி நமக்கு வேணுமா வேண்டாமா என்கின்ற ஒரு சிந்தனையில இறைவனை நினைக்கிறது இல்லாமலும், அல்லது நம்மளுடைய வாழ்க்கையை நாம
பெரிய துறவாக அந்த சொல்லுவாங்க இல்லையா, காட்டுல எங்கேயோ வாழ்ந்துட்டு அதுல என்ன பயன் இருக்கு? யாருக்கு என்ன பயன்? ஒரு துறவியினால என்ன பயன் இருக்கு? அவர் தன்னுடைய உணவை உண்ணாமலோ அல்லது உடை உணவு இதையெல்லாம் தவிர்த்து விட்டு அவர் காட்டில் திரிந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய துறவி அப்படின்னு சொல்றதுனால என்ன பயன் இருக்கு? அப்ப இந்த மனிதன் என்கின்ற உயர்ந்த பிறப்புன்னு சொல்றோம் இல்லையா? மனிதனாய் பிறப்பது, மானிடனாய் பிறப்பது அரிதுன்னு வயப்பாடி இருக்கார். அப்ப இந்த மானிட பிறவி எடுத்தவர்கள் இந்த மனித குலத்திற்கோ அல்லது நம்ம அந்த வள்ளுவர் என்ன வள்ளுவர் தனி மனிதனுக்கு சொல்றாரு, அரசுக்கு சொல்றாரு, குடும்பம், அரசு, சமூகம், இந்த மூன்றையும் மனசுல வச்சுதான் அவ்வளவு கருத்துக்களை வெளியிடுறார், நிலைத்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கார். அப்போ நம்ம மனிதனா பிறவி எடுத்துட்டா என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நல்லவற்றை மட்டும் செய்யணும். நல்லாரை காண்பது நன்றே. அப்ப நல்லவர்களோடு நாம் இணங்கி இருக்கிறது தான் நம்ம எல்லோருக்குமே நல்லதாக இருக்கும். அப்போ எவ்வளவு ஒரு துன்ப காலத்துல நம்ம இப்ப இருக்கிறோம், எவ்வளவு எங்கேயோ நடக்கிற போருக்கு இங்க இருக்கின்ற சூழல் எவ்வளவு கொடூரமானதாக இருக்குன்னு பார்க்கணும். இந்த உலகங்கிறது அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளாத நிலை, தமிழ் சொல்லுகின்ற அந்த அறம் அதை புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் எவ்வளவு சிக்கல்கள் உலகத்திற்கே வருகிறது. எங்கோ நடக்கின்ற போருக்கு இங்கே ஒரு சிறு பகுதியில இத்தினூண்டு ஒரு உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கப்படுகின்றது, சூழல் பாதிக்கப்படுகின்றது, வறுமை வாட்டு ஆரம்பிக்கின்றது. அப்படிங்கிற வகையில எல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்ம உலகம் எந்த அளவுக்கு அறத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் தமிழ் இலக்கியம் சொல்லுது. உண்டாளமை உலகனர். இந்த உலகத்துல அமிழ்தே கிடைச்சாலும் என்ன செய்வாங்க? இந்த உலகம் எப்படி நிலைநிறுத்திருக்கிறது? அமிழ்தமே கிடைத்தாலும் அதை பகிர்ந்து உண்கின்ற நல்ல மனிதர்கள் இருக்கிற காரணம், அதனாலதான் இந்த உலகம் நிலைத்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கொள்கைய, அப்படிப்பட்ட தத்துவத்தை தான் நம்ம இங்க தத்துவம் நம்மள சொல்லலாம். மெய்யியல், உண்மை, இதுதான் உண்மை. அப்ப என் மனதுல அந்த ஈகை குணம், இரக்கம், கருணை, அது அறங்கள், அதெல்லாம் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு சூழல் வராது. இப்ப இந்த ஒரு ஒரு இறைவனை பற்றிய சிந்தனை இல்லை, அந்த நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆன்மீகவாதியாக இருந்தும் நிறைய தவறுகள் செய்கின்றவர்கள் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில இந்த மாதிரி அறத்தை கடைபிடிக்கின்றவர்கள், அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அவர்கள் தான் இந்த உலகத்தினுடைய தத்துவ ஞானிகள்னு சொல்லலாம். வள்ளுவரை சொல்லலாம், வள்ளலாரை சொல்லலாம், எவ்வளவு புரட்சி செய்திருந்திருக்காரு. அப்போ நாம யாரையுமே தொல்லைப்படுத்தாமல் வாழ்கின்ற வாழ்க்கை தான் அற வாழ்க்கை. பக்கத்துல இருக்கவனையாவது நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது சிறப்பா இருக்க முடியுமா? அற வாழ்க்கை தானே மகிழ்ச்சியான வாழ்க்கை. நம்ம பார்த்துருக்கோம், ஏதோ எவ்வளவோ பெரிய ஒரு செல்லந்தரலா இருந்தாலும் எந்த வகையிலும் அவர்கள் நிம்மதியாக உறங்குகின்றார்களா என்பது தெரியாது. ஒரு உழைப்பாளி எவ்வளவு குறைவான பொருளாதாரத்தில் இருக்கின்றவங்க கூட நிம்மதியாக உறங்குகின்ற நிலை, எந்த தவறும் செய்கின்ற நிலையில தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்கின்ற வாழ்க்கை. அப்போ ஒரு துறவரம் என்பது நமக்கு ஒரு வாழ்க்கையில் பயனற்ற நிலைதான். அதனாலதான் வள்ளுவர் இல்லறத்துக்கு அப்புறம் தான் துறவியல் பற்றி பேசுறார். அப்போ துறவரம் அப்படிங்கிறத மேற்கொள்வதை விட எல்லோருக்கும் சுற்றத்தை எல்லாம் வாழ்விக்கின்ற அவர்கள் மிகப்பெரிய ஞானிகளாகவும் அந்த வாழ்க்கையில சிறப்பான ஒரு இதை தருகின்றவர்கள், மக்களை வளர்க்கின்றவர்களே பெரிய ஞானிகள். தன் பிள்ளைகளை பெற்று அவர்களை நல்ல உயர்ந்த சிந்தனையில் இருத்துகின்றவர்களே மிகச்சிறந்த ஞானிகள், மனிதர்கள். இந்த உலகத்திற்கு நல்லதை கொடுத்து போகின்றவர்களாக இருக்கின்றார்.
நல்லதை செய்கின்ற தன் பிள்ளைகளுக்கு நல்ல அறச்சிந்தனைகளை ஊட்டி வளர்க்கின்றவர்கள் இவ்வளவு மிகப்பெரிய ஞானிகள் என்று சொல்லலாம், துறவரத்தை விட. அப்போ இந்த தத்துவம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் நாம் கைக்கொள்ள வேண்டும். தத்துவம் என்கின்றது வாழ்க்கைய ஆய்வு செய்வோம். நம்ம எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், இந்த உலகம் எப்படி இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது, பிரபஞ்சம் அதாவது இந்த வார்த்தைகள் தான் அங்க தத்துவத்துல ரொம்ப கடினமா இருக்கும். உலகம் ஏன் இப்படி இருக்கிறது, எப்படி ஐம்பூதங்களால் ஆனதுன்னு தொல்காப்பியர் சொல்லுவார். அப்போ இந்த நிலங்கள் ஐம்பூதங்களால் ஆனது அப்படிங்கிறது இந்த உடலும் அப்படிதான். அப்ப எப்படி இந்த உலகுக்கும் உடலுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது, இந்த வாழ்க்கை எப்படி நமக்கு அமைகிறது, சிறப்பாக அமைய வேண்டும். அப்போ ஒரு மனிதனால் பிறவி எடுத்துட்டோம், நம்ம ஆய்வு செய்து நம்ம அதை கண்டுபிடிக்க இயலாத தத்துவமாக இருக்கிறது. பிறப்பிற்கு பின் நாம் என்ன, நம்ம மறுபிறவியில் எப்படி வருவோம், சென்ற பிறவியில் நாம் என்னவாக இருந்தோம், இதெல்லாம் நமக்கு ஒரு அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையாக இருக்கிறது. அதாவது தேடுதல்ங்கிறது முடியாத ஒன்று, அறிவியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லலாம். அந்த அறிவியல் சிந்தனையை அறிவியல் சிந்தனையாக சொல்லி அதை ஆய்வு செய்து கொண்டே இருக்கின்றது தத்துவத்துறை. இப்ப இறைவன்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு ஆய்வு. இறைவனை வணங்குவதா, இயற்கையை மட்டும் வணங்கி வாழ்வதா அப்படிங்கிற ஒரு ஆய்வு. இது எல்லாமே எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. இது ஒரு தீர்வே சொல்ல முடியாததாக இருக்கின்ற பொழுது அது தத்துவமாக சொல்கின்றோம். நாம் கடைபிடிக்கின்ற வாழ்க்கையை நாம் தரமாக்கிக் கொள்ளுதல், அறத்தின் வழி நிற்றல், வாழ்தல், புகழை நிலைநிறுத்தி செல்லுதல். இந்த உடல் நிலையில்லாத நிலையில புகழை நாம் நிலைநிறுத்தி செல்ல வேண்டும். இந்த வகையில நமக்கு தத்துவத்தை தமிழ் உலகம், தமிழ் இலக்கிய உலகம் நமக்கு கற்றுத் தருகிறது. எல்லாமே நமது கையில் தான் இருக்கின்ற என்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக நமது தமிழ் இலக்கியங்கள் அந்த மெய்யியல் உண்மையை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கு. வேற எந்த இலக்கியமும் நமக்கு சொல்லாதது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நமக்கு நம்மளுடைய நன்மையாகட்டும் தீமை வாழ்க்கையில இதெல்லாம் எப்படி நமக்கு நடைபெறும்னா நம்ம கையில தான் இருக்கு. இதான் நம்ம இலக்கியம் சொல்கின்ற மிகப்பெரிய தத்துவம். அதை நாம புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்தோமானால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழலாம். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நாம சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரே கருத்தோடு சொல்லுகின்ற நீதி இலக்கியங்கள் இருக்கின்றன. அறிவை பெறுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அறிவு வாழ்க்கை என்பதுதான் சிறப்பான வாழ்க்கை. எவ்வளவு அழகா சொல்றாங்க, பொறாமப்படாம இருங்க அப்படிங்கிறாங்க. அறிவு இப்ப பொறாமைங்கிறது எவ்வளவு கெடுதல் அப்படிங்கறத வள்ளுவர் வலியுறுத்துறாரு, நமக்கு தெரியும். அப்போ அந்த இதுல நம்ம பிறரோட வாழ்க்கையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கவே மாட்டோம். அது நம்ம வாழவே இல்லைன்னு அர்த்தம். என்னைக்கு நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து நிகழ்காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமோ வாழ்கிறோமோ அப்பதான் அது சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்ம திடீரென்று நமக்கு பொருள் ஆசை இல்லாமலோ அல்லது துறவரத்துல போறதோ அது பெரிய தத்துவமே கிடையாது. ஒரு ஒரு செல்வந்தர் என்ன செய்தாரு, தனக்கு தன்னுடைய உறவுகள் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவருக்கு வாழ்க்கையில சலிப்பு ஏற்படுகிறது. எல்லோரும் பணத்திற்காக செல்வத்திற்காக தான் நம்மை நாடி வருகின்றார்களோ, இந்த பொருள் எல்லாம் எதற்கு நம்ம வைத்துக்கொண்டு அப்படிங்கிறதுனால இந்த பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் எங்காவது போட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு வறுமை, பொருள் இல்லாம ஒரு வறுமை நிலையில வாழ்ந்து பார்க்கலான்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஆனா என்ன செய்யறாரு, சரி பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு, எங்காவது கொண்டு போய் போட்டுடலான்னு. அப்ப என்ன ஆகுது, அப்ப ஒரு இடையில வழியில ஒரு சாமியாரை பாக்குறாரு. துறவிய பாக்குறாரு. அந்த துறவி என்ன சொல்றாரு, துறவிகிட்ட போய் இவரு இந்த பொருள் எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு பொருள் மீது இருக்கிற ஆசையே போயிடுச்சு, அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், இனிமேல் பொருளே இல்லாம வாழலான்னு இருக்கேன்னு சொல்லி அவர்கிட்ட அந்த மூட்டை பொருள் எல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அந்த சாமியார் என்ன பண்ணாரு, இவரு கொடுத்தோன்னே அதை எடுத்து ஓடுறாரு. இந்த பொருளை எல்லாம் எடுத்துட்டு மூட்டை கட்டிட்டு ஓடுறாரு. அப்போ அந்த செல்வந்த
ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே, இந்த சாமியார்கிட்ட கொடுத்தாட்டே அவர் தூக்கிட்டு ஓடுறாரு நம்ம பொருளை எல்லாம் சொல்லிட்டு அவர் பின்னாடியே துரத்திட்டே ஓடணும். ஒரு கட்டத்துல போய் சாமியார் அங்க நிக்கிறாரு. அப்போ அந்த துறவி நின்னுட்டு ஓய்வு எடுக்கிறாரு. அப்போ மூச்சு வாங்கி நிக்கிறாரு. அப்ப அந்த அந்த செல்வந்தன் போய் அவர் அருகில நிக்கிறேன் ஏமாத்திட்டு பொருளெல்லாம் தூக்கிட்டு போன. ஐயா, நீதான் பொருளை வேண்டான்னு சொன்ன, பொருளை வேண்டான்னு சொல்லிதான் என் கையிலே கொண்டு கொடுத்த. அதுக்கப்புறம் இந்த பொருள் பின்னாடி நீ வர்றியே, நீ எங்க உண்மையா நீ பொருளை வேண்டான்னு உண்மையா சொல்லியிருக்கியா? இல்ல. அப்ப எப்படி நீ ஆசையற்றவனாக பொருளற்று வாழணுங்கிற உன்னுடைய உண்மை நிலை இல்லைங்க. இது பொய்யானதாக இருக்கின்றது. உன்னுடைய ஆசையை துரத்தல்ங்கிறது பொய்யானதாக இருக்கிறது. அப்படி போலி வாழ்க்கை வாழ்வது இல்லை. எது உண்மையாக இருக்கின்றது, உண்மையாக வாழ்கின்ற வாழ்க்கை, நிகழ்காலத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை, அதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கையாகும். அதுதான் அற வாழ்க்கையாகவும் புகழை நமக்கு நிலைநிறுத்தி தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை வலியுறுத்துவதுதான் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களின் அந்த தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ் இலக்கியங்கள் நம் உண்மையான வாழ்க்கைக்கான வழிமுறைகளை, நெறிமுறைகளை மிக அழகாக மெய்மையாக, மெய்யியலாக எடுத்து சொல்கிறது. அந்த மெய்யியலை நாம் பின்பற்றுவது என்பதுதான் நம்மளுடைய தத்துவ வாழ்க்கையாக அமையும். தத்துவம் என்பது நாம் முடிவு செய்து கொள்வது, எதை பின்பற்றுவது அப்படிங்கிறது நாம் முடிவு கொள்வது. தத்துவம் என்பது மிகப்பெரிய ஆய்வு. அதை நாம் அந்த மாதிரியான ஒரு ஆய்வுக்குள்ள போய் நாம் நம்மளுடைய வாழ்வியலை தொலைத்து விட வேண்டிய அவசியம் இல்லை. தத்துவம் என்பதை நாம் வாழ்க்கையில எதை கடைபிடிக்க வேண்டும், இறை நம்பிக்கையோடு வாழ்கின்றோமோ அதுவும் தத்துவம். அந்த அறவழி இலக்கியங்கள் சொல்கின்ற எந்த இடத்துலயும் இலக்கியங்கள் வள்ளுவரே பிறவி கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனை சேரார்கள், இறைவனை வணங்கணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த அங்கேயும் அதை கொண்டு வைக்கிறாரு பிறவி கடல். அந்த பிறவிங்கிறது கடல், அதுல நம்ம எப்படி கரை சேர்வோம் அப்படிங்கிறதுக்கு இறைவனை நம்ம தோணியா பயன்படுத்தணும். அப்போ அந்த மாதிரி சில கடைபிடித்தல்கள், எளிமையான கடைபிடித்தல்கள், அதை சொல்லுவதுதான் வள்ளுவம். தெய்வத்தையும் நம்பு, உன்னுடைய உழைப்பையும் நம்புங்கிறார். அப்ப நீ பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள்னார். நம்மளுடைய செயல்பாடுகள் தான் நம்மளுடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் காரணமாக இருக்கின்றன. இப்படியெல்லாம் நமக்கு தத்துவங்களை சொன்னது நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் என்பதில் ஐயமே இல்லை. இந்த வகையில நாம நம்மளுடைய அறச்சிந்தனைகளை தத்துவங்களாக ஏற்றுக்கொண்டு வாழ்தல் என்பதும் தமிழ் இலக்கியங்கள் மிக அழகாக நமக்கு வாழ்வியலை, மெய்யியலை தத்துவங்களாக கொடுத்திருக்கின்றன என்பதையும் நாம் புரிந்து வாழ வேண்டும். தமிழுடைய பாடல்கள் நிறைய இருக்கின்றன. நமக்கு இந்த 1 மணி நேரம் என்பது மிக குறைவானது. அதை நாம் நிறைய இன்னும் அதை தொடர்ந்து நாம் இதோடைய பயிற்சிகள், இலக்கியங்களை படித்துக்கொண்டே இருந்தோமானால் வாழ்க்கையில மிகச்சிறந்த ஞானிகளாகும் நாம். அதுதான் உண்மை. அந்த தமிழ் இலக்கியங்கள் நம்மை அறிவுள்ள பெரிய ஞானிகளாக மாற்றும், வாழ்க்கையை சிறப்பாக்கும் என்பதை சொல்லி இத்தகைய வாய்ப்பை கொடுத்த பிபிஜி கல்லூரி நிர்வாகத்தினருக்கும், தமிழ்துறை தலைவர் சந்திரகலா அவர்களுக்கும், மற்ற நம்மளுடைய ஐபிஏ அவர்களுடைய அந்த அறிவு சார்ந்த அமைப்பிற்கும் எனது நன்றியை, பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அம்மா. தொழில்நுட்ப மாற்றங்கள் நிறைந்த இன்றைய கல்வி சூழலில் இந்த ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி நம் அனைவருக்கும் புதிய உத்வேகத்தை தரும் என நம்புகிறோம். இறுதியாக நன்றியுரை வழங்க பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ. சரவணகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா, ஒரு சந்தேகம் கேட்க வேண்டியிருக்கு. இதுல உங்களுடைய ஐயப்பாடுகளை கண்டிப்பாக கேட்கலாம். அத நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். கேளுங்கப்பா. அம்மா வணக்கம். உங்களுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், தத்துவம், மெய்யியல், ஞானம் இந்த 3 சொற்களும் உணர்த்தும் பொருள் ஒன்றுதானாமா? ஆமா, என்னுடைய கருத்தாக அதைத்தான் நான் இங்க பதிவு செய்யறேன்.
இந்த தத்துவம் என்பது என்ன? உண்மையை ஆய்வு, உண்மை நிலையை அறிவது அப்படிங்கறதுதான் தத்துவம். அப்போ அந்த இது மெய்யியல் அதுதான். அடுத்ததாக இந்த அறிவியல் விஞ்ஞானம் விஞ்ஞானத்துல நமக்கு ஆய்வு செய்யலாம். கடவுள்ங்கிற ஒரு கடவுள் துகள் அப்படிங்கறத பத்தி ஆய்வு செய்யறாங்க. திருமூலருடைய பாடல்கள் ஆய்வு செய்யறாங்க. அப்ப திருமூலரை எந்த சூழல்லையும் என்ன தத்துவம் அடையணும் அப்படிங்கிற தத்துவத்தை மட்டும் சொல்லல. வாழ்வியலை சிறப்பாக வாழ்வதற்கு சித்தர்கள் எல்லோருமே தத்துவ ஞானிகளாக சொல்றோம். அவர்கள் எல்லாம் என்னெல்லாம் மூலிகைகளை சொல்றாங்க, மருத்துவத்தை சொல்றாங்க, பாடி வச்சிருக்காங்க. எந்த உடலுக்கு நம்ம ஆரோக்கியத்தை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த வாழ்வியல் அப்படிங்கிறது ஒரு அற சிந்தனையோடு மகிழ்ச்சியோடு போகணும் அப்படிங்கிறது தான் தத்துவம், உண்மை நிலை. அதுதான் இலக்கியங்கள் நமக்கு சொல்லுது, உண்மையைத்தான் சொல்லுது. புரியுதாப்பா? ஏதாவது உங்களுக்கு இன்னும் ஐயப்பாடுகள் இருக்கா? இல்ல மேம், புரிஞ்சுதுங்க அம்மா, புரிஞ்சுதுங்கம்மா, நன்றிங்க. வேற யாராவது ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நம்மளுடைய இது ஒரு வழி பாதை அல்ல. நம்மளுடைய கருத்துக்கள் நம்ம எல்லோருமே ஆசிரியர்களாக இருக்கின்றோம். கண்டிப்பாக நம்மளுடைய அனுபவங்கள் வழி நிறைய அறிவை பெற்றவர்களாக இருக்கின்றோம். நாம் இந்த அறிவையெல்லாம் நம்மளுடைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம், ஏதாவது பகிர்ந்து கொள்ளலாம். வேறு ஏதானும் சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இல்லை என்றால் இறுதியாக நன்றி உரைக்கு செல்லலாம். பாலாமா, ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. தத்துவம்ங்கிறது முழுமையான அறம், எப்படி பக்தி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நல்லா எடுத்து சொன்னீங்க. இன்றைய சூழல்ல எதெல்லாம் விடுபட்டு இருக்கு, அதை நம்ம எப்படி கொண்டு வரலாம், உண்மையா இருக்கிறது, பொறாமப்படாம இருக்கிறது, இதுதான் இன்றைய வாழ்க்கைக்கு மிக தேவை என்பது ரொம்ப அற்புதமா இலக்கியங்கள் வழியாகவும் எடுத்து கூறினீங்கம்மா. ரொம்ப நன்றி. நன்றிப்பா. நன்றிங்க. இறுதி நிகழ்வாக நன்றியுரை வழங்க பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ சரவணகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். பிபிஜி தமிழ்துறை நடத்தும் பன்னாட்டு அளவிலான ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் 4ஆம் நாள் நிகழ்வு இனிதே நிறைவு பெற்றது. தத்துவங்களின் விளக்கத்தையும் அதனை கடைபிடித்தால் வாழ்க்கை சிறந்து விளங்கும் என்றும், அத்தத்துவம் தமிழில் எப்படியெல்லாம் சேர்ந்து மனிதனுக்கு வழங்கக்கூடிய நன்மைகளை முனைவர் வே. பாலசரஸ்வதி அம்மையார் அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்தார். அவருக்கு ஒரு சொல்லால் நன்றி தெரிவித்தால் அது போதாது. எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியிலும் மிகச் சிறப்பான உரையினை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றியினை தமிழ்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இதுவரை இந்நிகழ்வில் பொறுமையுடன் இணைந்திருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். பின்னூட்டத்தை அனைவரும் பூர்த்தி செய்துவிட வேண்டும். அதற்கான இணைப்பு குழுவில் பகிரப்பட்டுள்ளது. நாளை 5ஆம் நாள் நிகழ்வில் மருத்துவர் வே. மணிகண்டன் அவர்கள் சித்த மருத்துவம் வாழ்வும் வளமும் எனும் தலைப்பில் சரியாக 3:30 மணி அளவில் உரை நிகழ்த்த உள்ளார். அனைவரும் சரியாக 3:20 மணி அளவில் இணையுமாறு அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் ஒரு முறை மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.